இவங்கெல்லாம் எப்பேற்பட்டவர்கள் நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க அன்றைய சமூகத்துடைய சிந்தனையாளர்கள். எந்த ஒரு மேட்டர்ல சொல்றீங்க அப்படி? அவங்களுக்கு ஹிஸ்டரி தெரியும். அவங்களுக்கு அந்த கல்ச்சர் தெரியும். அந்த தேஜாவுங்கிறது இவங்க அறிவியல் ரீதியா குடுக்குற விளக்கம் என்ன? அதாவது இதுக்கு முன்னாடியே ஒரு மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடந்திருக்கும். அதுக்கு மேட்சிங்கா ஒரு சிச்சுவேஷன் நடக்கிறனால உங்க பிரெயின் வந்து அதையும் இதையும் ஒன்னாக்கி பாக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பௌர்ணமி அன்னைக்கும் அமாவாசை அன்னைக்கும் ஏன் பைத்தியம் அதிகமாகுது? இதுக்கு விளக்கம் கொடுங்க. கிட்ட வர்றப்போ ஏதோ ஒண்ணு கிட்ட கடல் அலைலாம் கடல் அலைகள் வருது ஓகேங்க. அது மனுஷ மூளையில ஏங்க பிரச்சனை வருது? ஏன் பைத்தியக்காரத்தனம் அதிகரிக்குது? அதுக்கப்புறம் இதுதாங்க உங்க ஓலைச்சுவடின்னு சொல்லி அவரு இது பண்ணிட்டாரு. அந்த ஓலைச்சுவடியில கிட்டத்தட்ட என்னோட ஃபேமிலி, என்னோட அப்பாவோட பேரு, எங்க அம்மாவோட பேரு எல்லாம் ஓலைச்சுவடியில இருக்குங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. நானும் பாக்குறேன் அந்த ஓலைச்சுவடிய. நீங்க அங்க போறீங்களா? எங்க அப்பாவோட பேரு நீங்க அவரை போய் மீட் பண்ண போறீங்க. அப்பாயின்ட்மென்ட் ஏதாவது வாங்குறீங்களா? அப்பாயின்ட்மென்ட்லாம் இல்லைங்க. வருண் டாக்ஸ்ல ஒரு ஜாலியான சப்ஜெக்ட் அப்படின்னு தான் சொல்லலாம். ரொம்ப கியூரியாசிட்டி கிளப்பக்கூடிய. நம்ம என்னதான் சயின்ஸ் இல்ல முற்போக்கா நம்ம நிறைய விஷயங்கள் இருந்தாலும் சில விஷயங்கள்லாம் இன்னைக்கு வரைக்கும் எப்படி செயல்படுது அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. சயின்ஸ் படி கூட அதற்கான விடைகள்லாம் கண்டுபிடிக்கப்படல. பட் அதுக்கு பின்னாடியும் ஒரு சயின்ஸ் இருக்கும். ஸோ நான் நம்பாத ஒரு விஷயத்தை பத்தி தான் பாரிக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். அவருக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்னே தெரியல. பட் பல பேருக்கு, பெரும்பான்மையான மக்களுக்கு பாத்தீங்கன்னா அதுல ஒரு நம்பிக்கை இருக்கு. இதன்படிதான் தங்களோட வாழ்க்கையை கட்டமைச்சிட்டு இருக்காங்க. அதை குறித்து பாரியிடம் பேசுவோம். வெல்கம் பேக் பாரி. வணக்கம். இதை ஒரே விஷயத்துக்குள்ள அடைக்கணும். ஜோசியம், ஜாதகம், அப்புறம் குறி சொல்றது, அப்புறம் நாள் பாக்குறது, அதுக்கப்புறம் வாஸ்து, இது மாதிரி எல்லாமே இதுல அடங்கி இருக்குது. நான் ஹர்ட் பண்ற மாதிரி சொல்ல, எனக்கு எப்பவுமே இதுல நம்பிக்கை இருந்தது இல்லை. நான் பார்க்கவும் கூடாது, பார்க்கவும் போறதில்லை அப்படின்னு இருக்கலாம். பட் ஒரு கியூரியாசிட்டி, எப்படி இவங்க போய் பாக்குறாங்க, இது ஒரு நம்பிக்கை இருக்கு, நிறைய பேர் இதுல ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. முற்றிலுமா ஒர்க் அவுட் ஆகாம இருந்தா இதெல்லாம் என்னைக்குமே அழிஞ்சு போயிருக்கும்ல. எப்படி இன்னைக்கு வரைக்கும் தொடருது? சயின்ஸ் படிச்சவனும் நல்ல வேலை இருக்கணும் போயிட்டு இதெல்லாம் நம்பி அதை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கான். ஸோ என்ன இருக்குது இதில்? ஒரு மனித சமூகத்துல மனித இனம்ங்கிறது சிந்திக்க தெரிந்த விலங்கினம். நம்ம விலங்கினத்துல ஒரு உயிரினம் தான். ஆனா நம்ம சிந்திக்க தொடங்குறோம். நம்மளோட மூளை வளர்ச்சி மற்ற உயிரினங்களோட ஒரு அபாரமான வளர்ச்சியை நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள்லாம் உருவாக்கி இருக்கு. இதெல்லாம் நம்ம நிறைய டைம் பேசியிருக்கோம். அப்ப அந்த சிந்தனை ஓட்டம் அதிகரிக்க அவனுக்கு அந்த கற்பனைகள், அதுக்கப்புறம் அவனுக்கு தேடல்கள், அவனுக்கு ஒவ்வொன்றுக்கும் ரீசனிங், என்ன காரணம் என்னவா இருக்கும், இதுதான் அவனுடைய தேடலா இருந்துச்சு. அப்ப ஒவ்வொரு முறையும் அவன் தேடல் போகும் பொழுதும் அதுக்கான விடையை தேடி அலையும் பொழுது அவனுக்கு சிலது அவனால கண்டுபிடிக்க முடியாத விடையா இருக்கும் பொழுது அங்க ஒரு கற்பனையை போட்டு அவன் ஒரு முடிவு வச்சுக்குவான். அப்படிதான் அந்த மதங்களுடைய சில இந்த மித்தாலஜிக்கல் விஷயங்கள், கதைகள், மிராக்கிள் ஸ்டோரிஸ், இதெல்லாமே அவனுக்கு புரியாத விஷயங்களுக்கு அவனால முடிந்த அளவுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்குற முயற்சி பண்ணி தான் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சு வச்சிருப்பான். அப்படிதான் இந்த நார்டிக் கல்ச்சர் இதுல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா அவங்க ஒவ்வொன்றுக்கும் நிலா ஏன் அப்படி இருக்கு, உருண்டையா இருக்குன்னா அதுக்கு அதே போல இங்க இந்து விஷயத்துலயும் அதே மாதிரிதான். ஒவ்வொன்றுக்கும் அந்த ஒரு கதை, அப்புறம் அந்த புராணங்கள், இவர் அங்க சண்டை போட்டாரு, இவர் இங்க போட்டாரு, அவன் ரியாலிட்டி வெர்சஸ் மைத்தாலஜி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கற்பனை இது. இப்ப இதோடைய ஒரு சைடு பரிணாமம் தான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை. அந்த ஒவ்வொருத்தரோட வாழ்க்கைக்கும் சில மோட்டிவேஷன் தேவைப்படும். இப்ப நீங்க வாட்டு சும்மா இருக்கீங்க, இப்ப நீங்க பிறக்குறீங்க, பிறந்ததுல இருந்து நீங்க பிறக்கிற நாளைக்கு 4 பேர் சாப்பிடுவ, அதுக்கப்புறம் வேட்டைக்கு போவ, இது பண்ணுவ, நல்லா சாப்பிட்டு ஒரு வாட்ட சட்டமா வருவ, ஒருத்தைய கல்யாணம் பண்ணுவ, உன மாதிரி ஒண்ணு பெத்து போடுவ, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இருப்ப, உனக்கு ஏதாவது நோய் வரும், நீ செத்து போயிருவ போ அப்படின்னா மோட்டிவேஷன் போர் அடிக்குது கேட்கறதுக்கு. என்னடா லைஃப் இது, என்ன பிறக்கிறோம் வாழ்றோம் சாவுறோம், பிறக்கிறோம் வாழ்றோம் சாவுறோம், இது என்ன அப்படிங்கிற ஒரு மோட்டிவே இல்லாம அஞ்சறிவு ஜீவனுக்கு எனக்கு என்ன வித்தியாசம், அது அப்படிதான் இருக்குது. அப்ப இந்த மாதிரியான சூழல்ல அன்னைக்கு அந்த மனிதர்கள் அவங்கள சைக்காலஜிக்கலா ஒரு ஒரு கைடன்ஸ், ஒரு தங்களுடைய தேடலை நோக்கி போறதுக்கு அவங்கள ஒரு மாதிரி ட்வீக் பண்ண ஒரு அவங்கள ஒரு வழிகாட்டிய ஒரு விஷயமாகத்தான், ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு சின்ன ஒரு சைட் கிக் மாதிரியான ஒரு விஷயமா தான் இந்த ஜோசியம், ஜாதகம், குறி சொல்றதெல்லாம் நான் பாக்குறேன். இதுல அப்கோர்ஸ் இந்த குறி சொல்றது இதெல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே வருது. சரி, மனிதன் அந்த அதாவது விலங்காண்டிகளாக வேட்டை சமூகமாக இருந்த காலகட்டத்திலேயே இந்த குறி சொல்ற பழக்கம்லாம் வந்துருது. வேட்டை சமூகமா இருக்கும்போதே அவனுக்கு குறி, அதாவது என்னன்னா அவங்க எல்லாம் அந்த காலத்துல எப்படி அந்த குறி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு திங்கள் போய் மறுதிங்கள் வரும் பொழுது உனக்கு ஒரு ஆபத்து இருக்கு. இத ஆக்சுவலா அந்த த்ரெட்டை அந்த குறி இன்னொன்னு பாருங்க, அந்த குறி சொல்ற நபர்கள், அந்த சாமன் சொல்றாங்களே, இவங்க எல்லாம் எப்பேற்பட்டவர்கள் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க அன்றைய சமூகத்துடைய சிந்தனையாளர்கள். எந்த ஒரு மேட்டர்ல சொல்றீங்க? அவங்களுக்கு ஹிஸ்டரி தெரியும், அவங்களுக்கு அந்த கல்ச்சர் தெரியும், அவங்களுக்கு அந்த மொழி சார்ந்த, அந்த இனம் சார்ந்த, அந்த மண் சார்ந்த பற்றுதல், அது சார்ந்த ஒரு புரிதல் அவங்களுக்கு இருக்கும். இப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு அஜெண்டாவும் இருக்கும்ல. இப்ப இன்னைக்கு ஒரு பொலிட்டிஷியனுக்கு ஒரு அஜெண்டா இருக்கு, ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு அஜெண்டாஸ் இருக்கு, அவங்களோட நோக்கம் இருக்கு, ஒரு குறிக்கோள் இருக்கு. அப்ப வரலாறு ஒருத்தன் தெரிஞ்சு வச்சிருப்பான், ஒருத்தன் மொழி சார்ந்து தெரிஞ்சு வச்சிருப்பான். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க ஒருத்தன்
அன்னைக்கு இதை போய் நீ செய், அதை போய் நீ செய்யின்னு போய் சொல்ற இடத்துல இருக்க மாட்டான். அப்படி இருந்தா ராஜாவா இருப்பான். அப்படி இல்லாத ஒருத்தன் எப்படி வந்து ஒரு தன்னுடைய விருப்பத்தை வந்து அன்னைக்கு நிறைவேற்றிக்க முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ராஜா இருக்கான், இன்னொரு அறிவாளி ஒருத்தர் இருக்கிறான். அந்த அறிவாளி வந்து அந்த ராஜா கிட்ட போயிட்டு தொடர்ச்சியா இதை நீ பண்ணு, அதை நீ பண்ணுன்னு சொன்னா அந்த ராஜா செய்வாரா? இல்லையே. பட் ராஜகுருன்னு ஒருத்தர் வச்சுப்பார்ல எப்பவுமே. இதெல்லாம் நான் உருவாருக்கு முன்னாடி ஓகே புரியுது ரீசன்ஸ்குள்ள நீங்க போறீங்க. இதெல்லாம் உருவாருக்கு முன்னாடி அந்த மனுஷன் காட்டு மிராண்டியா இருக்கிறான், காட்டுக்குள்ள இருக்கிறான், அவனுக்கு இந்த பர்பஸ் ஆஃப் ட்ரைபல் ஹெட்னு வெச்சுக்கலாம். கிங் கூட இல்ல, ட்ரைபல் ஹெட். ட்ரைபல் ஹெட் இருக்காரு. அவர் என்ன, அவருக்கு வேட்டையாடுவாரு, கிடைக்கும், அது மக்கள்கிட்ட பகிர்ந்து சாப்பிடுவாரு, அப்படியே தான் போயிட்டு இருக்கோம். இப்ப அந்த கூட்டத்திலே ஒரு அறிவாளி இருக்கான். ஆனா அவன் பிறப்பால அவன் ட்ரைபல் லீடர் இல்ல அவன். ஆனா அவனுக்கு எல்லாமே தெரியுது, அவனுக்கு இயற்கையை பத்தி தெரியுது, இதை பத்தி தெரியுது. அவனுக்கு தூரத்துல ஒரு பெரிய கூட்டம் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது, அவன் பாக்குறான். அப்ப அவங்க வந்து நாளைக்கு என்னைக்கு இருந்தாலும் த்ரெட்டா மாறுவாங்கிறது அவனுக்கு ஃபீல் ஆகுது. வெதரை கணிக்கிறான், காலத்தை கணிக்கிறான், நாளைக்கு பஞ்சம் வரப்போகுதுங்கிறது அவனுக்கு தெரியுது. இப்ப இதை வந்து அரசே நீங்க இந்த வந்து உணவு சேமிச்சு வை அரசே, அவர் உட்காந்து நல்லா வேட்டையை சாப்பிட்டு இருப்பாரு, நல்லா ஒரு இல்ல அந்த இது பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப போய் உணவு சேகரிச்சு வைங்க அரசே, மழை பெய்யாது அரசே, அது பெய்யாது அரசேன்னு அவன் எந்த விதமான ஒரு எக்ஸ்ட்ரா சூப்பர் நேச்சுரல் விஷயம் இல்லாம போய் சொன்னானா, பிகாஸ் அரசு இங்க பார்த்தீங்கன்னா இங்க பறவைகள் எல்லாம் பறந்து சென்று கொண்டிருக்கிறது அரசே, இந்த பறவைகள் வந்து இங்க தங்காமல் இருப்பதுக்கு காரணம் இங்க ஏதோ நடக்க போகிறது அரசே எல்லாம் இவன் ரீசனிங் பேசிட்டு இருந்தானா, அந்த பக்கம் அவனுக்கு இல்ல. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளே அப்படிதான். நீங்க ரீசனிங் எல்லாம் போய் ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா செய்ய மாட்டாங்க, தள்ளி வச்சிருவாங்க. இவன் நமக்கு ஆகாதவன், இவன் துரோகின்னு ஒதுக்கிட்டு போயிடுவாங்க. ஆனா அதையே வந்து ஒருத்தன் வந்து வேற மாதிரி சொன்னா, வேற ஒரு குரூப்போட வந்து சொன்னாலாம் இவங்க நம்புவாங்க. புரியுது ரைட்டு, ஓகேவா? ஸோ இதுதான் இங்க இருக்க விஷயம். அப்ப இந்த ஜோசியக்காரன் ஜாதகக்காரெல்லாம் வந்து இந்த இதுக்கப்புறம் நீங்க தான், அதுக்கப்புறம் நாங்க தான், நீங்க இந்த மாலையை போட்டுட்டீங்கன்னா போதும், நீங்க தான் அடுத்த சிஎம், இப்படிலாம் சொன்னா அது ஏத்துக்கிறதுக்கு அரசியல்வாதிகள் இருக்காங்கல்ல. இதே உளவில் அன்னைக்கு இருந்த அரசர்களுக்கும் உண்டு. அப்ப ஒரு அரசங்கிட்ட தான் உணர்ந்த அறிவை கடத்துறதுக்கு ஒரு அறிவாளி இவனை நம்ப வைக்கணும் அப்படின்னா, இவனுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் மூலமாக ஒரு சூப்பர் நேச்சுரல் விஷயத்தோட கலந்து விட்டோம்னா இவன் அதை நம்புவான். அப்ப என்ன சொல்லணும்? ஒரு திங்கள் போய் மறுதிங்கள் வரும் பொழுது உனது குடும்பம் வந்து பஞ்சத்தில் வாடும். யாரு சொன்னானா? ஆண்டவன் சொன்னா, குறியில வந்துச்சுன்னு சொல்லிட்டா, இதை நான் கணிச்சு சொன்னேன், இதை நான் யோசிச்சு சொன்னேன், இது மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறக்காக சொன்னேன் அப்படின்னா அதை நம்ப மாட்டான். ஆனா இப்படி எனக்கு கனவுல வந்துச்சு, கடவுள் வந்து சொன்னாருன்னு சொன்னா என்னன்னு சொல்லுவேன்? ஒரு பயம் வருமா? ஒரு பயம் வரும்ல. இப்ப இதுக்காக இதெல்லாமே கற்பனைன்னு நான் சொல்ல வரல. சில விஷயங்கள்ல வந்து இதற்கு பின்னாடி ஏதோ நமக்கு புரியாத ஒரு கைடன்ஸ் இருக்கிறதாக நான் உணர்கிறேன். இது என் மனசுக்கும் அறிவுக்குமான போராட்டம்னு வச்சுக்கோங்களேன். எனது அறிவு இது வந்து மூட நம்பிக்கைன்னு சொல்லுது. உங்களோட பர்சனல் என்னோட அறிவு வந்து இது வந்து ஒரு மூட நம்பிக்கை சார்ந்த விஷயம், இல்ல வந்து இது வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு கிமிக், ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து முன்கூட்டியே சொல்லி அதை வந்து ஒரு இறைவன் மேலேயோ இல்ல வேற ஒரு அசரீரி போல சொல்றது வந்து ஒரு கிமிக், ஒரு மேஜிக்கல் ட்ரிக் மாதிரி பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது என் அறிவு சொல்ற ஒரு விளக்கம். ஆனா என் மனசு சில இடங்கள்ல வந்து நமக்கு சில எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஆகும்ல, அந்த அடிப்படையில வந்து நமக்கு வந்து அது புரியும். இன்ஃபேக்ட் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், தேஜாவுன்னு உங்களுக்கு ஒரு விஷயம் நேத்தி நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட சொன்னேன், தேஜாவுவா இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி உங்களுக்கு அது ஃபீல் ஆகுது? நீங்க எல்லாரும் என்ன விளக்கம் இன்னைக்கு வரைக்கும் விளக்கம் என்ன கொடுக்குறாங்கன்னா, இல்ல அதே மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கும் முன்னாடி உங்களுக்கு, அதோட ரிசம்பலன்ஸ்ல இதுவும் நடக்கிறனால இல்ல இந்த ஆள் அங்க நிக்கிறான் இந்த இடம், அதுதான் தேஜாவு. அதுதான் அந்த தேஜாவுங்கிறது இவங்க அறிவியல் ரீதியா கொடுக்குற விளக்கம் என்ன? அதாவது இதுக்கு முன்னாடியே ஒரு மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்திருக்கும், அதுக்கு மேட்சிங்கா ஒரு சுச்சுவேஷன் நடக்கிறனால உங்க பிரெயின் வந்து அதையும் இதையும் ஒன்னாக்கி பாக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கெல்லாம் சின்ன வயசுல இருந்தே நான் இந்த மாதிரியான அந்த அசரீரி இந்த விஷயங்கள் எல்லாம் வச்சு நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். அது சில நேரங்கள்ல அது நடந்தும் இருக்கு. அது வந்து நடக்கும்போது நமக்கு அது ஃபீல் ஆகும், இதைத்தானடா நம்ம அன்னைக்கே யோசிச்சோம், இதைத்தான சில இது எப்ப நமக்கு அது உறுதி ஆகும்னா, நமக்கு சில விஷயங்கள் ஒரு விஷன் மாதிரி வரும். அந்த விஷனை நீங்க நமக்குள்ளேயே வச்சுக்கிட்டோம்னா நமக்கே கன்ஃபியூஸ் ஆயிரும், நமக்கு வந்துச்சா வரலையா. யார்கிட்டயா சொல்லியிருந்தோம்னா அவங்க கிட்ட போய் நீங்க ரெஃபரன்ஸ் பார்க்கலாம். அது மாதிரியே எனக்கு நடந்திருக்கு. எங்க அம்மாட்டெல்லாம் நான் சில சொல்லியிருப்பேன், இப்படி ஒண்ணு நடக்க போகுது அப்படின்ட்டு. அதே போல எங்க அம்மாவுக்கு வந்து சில அசரீரிகள்லாம் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, அன்னைக்கு வந்து எங்க அம்மாவுக்கு ஒரு கனவு. எங்க அம்மா சொன்னது, அன்னைக்கு போய் எங்க அம்மா காலையில எந்திரிச்சு எப்பவுமே பூஜை பண்றதுக்கு தானே சாமி ரூம், அதாவது சாமி ரூம்னா ஒரு அந்த ஒரு கபோர்ட் மாதிரி இருக்கும், அது திறந்தா சாமியா இருக்கும். சரி, இவங்க என்ன பண்ணிருக்காங்க, நான் அரெஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு கனவு இருக்கு, அது என்கிட்டயே அவங்க ஷேரும் பண்றாங்க.
காலையில எந்திரிச்சு வர மாதிரி அவங்க கனவு தான், கனவுலயே அவங்க காலையில எந்திரிச்சு வந்து சாமி ரூம் திறக்கிறாங்க, உள்ள எங்கேயுமே சாமி இல்லை, ஃபுல்லா அது எம்டி, அந்த ஸ்பேஸ் வந்து எம்டியா இருக்கு. எங்க அம்மாவுக்கு வந்து மனசு படபடன்னு ஆயிடுச்சு, என்னடாதுன்னு சொல்லிட்டு ஒரு எனக்கு அவங்க ஃபோன் பண்ணி கொஞ்சம் சூதானமா இரு இதுன்னு என்கிட்ட பேசுறாங்க. அப்பவே சொல்றாங்க ஒரு மாதிரி கெட்ட கனவா இருந்துச்சு அதுன்ட்டு. ஆனா என்கிட்ட டீட்டெயிலா சொல்லல, என்ன கனவு என்ன நான் பயந்துக்குவேன்னு நினைச்சு சொல்லாமனா ஒரு கெட்ட கனவா இருக்கு, அதனால கொஞ்சம் கவனமா இருன்னு சொல்லி உடனே எனக்கு காலையில ஃபோன் பண்ணி நலம் விசாரிச்சுட்டு இதெல்லாம் பண்ணிட்டு அப்ப கூட இல்லைல்ல. அதுக்கப்புறம் வந்து அது எனக்கு நடக்குது, அந்த போன இடத்துல அடிச்சாங்க, அதுக்கப்புறம் அந்த வழக்கு, அதுக்கப்புறம் குண்டாசு இதெல்லாம் நடந்து நம்ம தொடர்ந்து ஒரு தொடர் சிக்கல். அந்த துக்க துயரத்திலேயே எங்க அம்மாயி வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி சோகமாயி அவங்க உடம்பு முடியாம போய் அவங்க இறந்து, இது வந்து ஃபேமிலில ஒரு பெரிய இம்பாக்டா அப்படியே இழுத்துட்டு போகுது. சாரி. அப்ப அன்னைக்கு எங்க அம்மாக்கு வந்து ஒரு உணர்த்துச்சுல, இது என்னது, அது என்னது, அது என்ன இன்ட்யூஷன் அது, ஏன்னா எதுவுமே எந்த ஒரு தப்பும் நடக்கல, எந்த ஒரு விஷயமும் நடக்கல, இயல்பா போயிட்டு இருக்கிற இடத்துல திடீர்னு எங்க அம்மாவுக்கு ஒரு ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒரு தப்பா ஒரு விஷயத்த வந்து ஒரு ஆருடம் போல வந்து சொல்லுது இல்ல. ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கனவு வந்ததே இல்லை முன்னாடி, இப்போ ஒரு கனவு இப்படி வருது. அப்ப இதெல்லாம் வந்து நமக்கு புரியல. அப்ப இதுதான் நான் சொல்றேன், அறிவு வந்து இதை ஏற்க மறுக்குது, ஆனா இதோட மனசுக்கும் அறிவுக்குமான போராட்டமா தான் இந்த விஷயத்த நான் பாக்குறேன். மனசு வந்து இதை வந்து நம்பாம இருக்கவும் முடியல. இது அப்ப நமக்கு மேல ஏதோ ஒரு ஆற்றல் இருக்கு, அந்த ஒரு ஆற்றல் நீங்க இறைவன்னு சொல்லு, இல்ல வந்து அசரீர்னு சொல்லு, இல்ல நேச்சர்னு சொல்லு, என்னமோ சொல்லு, பட் ஏதோ ஒரு சம்திங், ஒரு எனர்ஜி வந்து நம்மளை சுத்தி நம்மளுடைய ப்ரெடிக்ட் சம்திங், இல்ல வந்து நடக்க போற அந்த ஒரு டைம் வந்து இந்த ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்திருப்பீங்க, ஒரு ஏலியன் வச்சு ஒரு படம் வந்திருக்கும் பார்த்திருக்கீங்களா? அது ஐ திங்க் ஸோ இன்வேஷனா இல்ல வந்து படம் பேர் நான் மறந்துட்டேன். ஆனால் ஆக்சுவலாக ஒரு நல்ல படம். அது ஒரு ஏலியன்லாம் வந்து ஒரு மாதிரி ஆக்டோபஸ் மாதிரி ஒரு ஏலியன் இருக்கும், ஒரு மாதிரி ஒரு அவங்க வந்து ஒரு இது மாதிரி ஒரு ஸ்பேஸ்ஷிப் மாதிரி கூட ஒரு பெரிய ஒரு தூணா வந்து இறங்கிரும் உலகத்துல. அந்த இது வந்து பாத்தீங்கன்னா தண்ணி டாம் க்ரூஸ் நடிச்சிருப்பானா? ஃபைன் டன். இது எனக்கு மறந்துருச்சு, நீங்க என்ன சொல்றீங்கன்னு தெரியல. சரி ஓகே, எந்த படம்? இல்லைங்க, ஸ்பீல்பர்க் படம் இல்லைங்க, அது வேற ஏதோ படம். அது நீங்க சொல்றது வந்து அது வேற, அது இன்வேஷன், அந்த பாக்டீரியா அது இல்ல. இது வந்து என்னன்னா இந்த டைம் லைன் வந்து, அதாவது என்னன்னா அந்த ஏலியன்ஸ் வந்து என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணுக்கு வந்து சில அந்த ஒரு ரிசர்ச் ஒருத்தி இருப்பா, அவங்களுக்கு வந்து சில விஷயங்கள்லாம் சொல்லும், அதன் மூலமா அந்த பொண்ணு வந்து டைம்ல சைமல்டேனியஸா இருக்க மாதிரி ஆயிரும். ஐயோ, டென்னிஸ் வில்லியோ படம் ப்ரோ. இது அந்த படம் மறந்துட்டேன், பேரை மறந்துட்டேன் நான். சம் ஏலியன் சம்பந்தமான படம். எமி ஆடம்ஸ் நடிச்சிருப்பா. ஐயோ, இரண்டு பேர்லாம் ஞாபகம் இருக்கு. ரைட், அது மட்டும் ஞாபகம் இருக்கு உங்களுக்கு, படம் பேர் மறந்துருச்சு. சரி ஓகே. அந்த அப்ப வந்து அந்த டைம் லைன்ல பின்னாடி நடக்கிறதும் அவங்களுக்கு தெரிய வந்துரும், முன்னாடி நடக்கிறதும் தெரிய வந்துரும். சோ அவங்க வந்து பேரலா எல்லா டைம் லைன்லயும் பிரசன்ஸ் இருக்கும், அவங்களோட பிரசன்ஸ். வெரி கன்ஃபியூசிங் மூவி ஆக்சுவலா. அந்த படத்துல அந்த ஏலியன்ஸ் வந்து அந்த மாதிரியானது. ஏலியன்ஸுக்கு வந்து அதோடைய எக்ஸிஸ்டன்ஸே வந்து இந்த டைம்ல வந்து பேரலா எல்லா இடத்துலயும் இருக்க டைம்ல எக்ஸிஸ்டன்ஸ். அப்ப வந்து அடுத்து என்ன நடக்கணும் அது தெரியும், முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு தெரியும். அதே போல அந்த விஷயத்த வந்து இந்த பொண்ணுக்கு வந்து அந்த ஏலியன் வந்து உணர்த்தும். அவங்களும் அந்த மாதிரி எல்லா டைம் லைன்லயும் அவங்க இருந்து பாக்குற மாதிரி அந்த படத்துல இருந்து காமிச்சிருப்பாங்க. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான டாபிக் தான். அதை நான் எப்படி உணர்ந்தேன் அப்படின்னா, அதுதான் ஒருவேளை நம்மளுடைய இந்த இன்ட்யூஷன்ஸா இருக்கலாம்னு நான் ஃபீல் ஆகும். முன்னாடி நடந்தது, பின்னாடி நடக்கிறது, இப்ப நடக்கிறது, இந்த மூணையும் கோரிலேட் பண்ணி நமக்கு வந்து அந்த ஒரு அசரீரி வருவதோ, இல்ல வந்து இந்த மாதிரி அந்த இன்ட்யூஷன்ஸ் வருவதோ, இது மாதிரி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும், ஒரு தேடல். மைண்ட் கேன் டைம் டிராவல். அது ஏதோ ஒரு இதுல கனெக்ட் ஆகுதோ, அது ஏதோ ஒரு சர்வர்ல போயிட்டு ஒரு பிளகின் சொருகுனா அங்க இருக்க இந்த இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் எடுக்கலாம்ல, அந்த மாதிரி ஆகுதோ. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், இந்த ஜீவசமாதின்னு சொல்லக்கூடிய அந்த பரிநிர்வாண நிலைன்னு சொல்லக்கூடிய அந்த முக்தி பெற்ற அந்த இடத்துக்கு போகும் பொழுது அவங்க சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, எக்காலத்தையும் முக்காலத்தையும் உணர முடியும் அப்படின்னு அவங்க ஒரு எக்காலத்தையும் முக்காலத்தையும் உணரலாம்னு சொல்லுவாங்க. அப்ப அதை வச்சு அதெல்லாம் வந்து ஒரு பிலீஃப் சிஸ்டம்ல. அப்ப அந்த பிலீஃப் படி ஒருவேளை அந்த மாதிரி அந்த மெடிடேட் பண்ணி அந்த குண்டலினி எழுப்பி இதெல்லாம் சொல்றாங்களே, அதெல்லாம் இன்னைக்கு எத்தனை பேர் உண்மையா எழுப்புறாங்கன்னு தெரியல. ஏன்னா ஏன் உண்மையா எழுப்புறாங்கன்னு தெரியல நான் சொல்றேன் அப்படின்னா, சும்மா நிறைய பேர் ரொம்ப ஃப்ளூக்ல போறவங்க எல்லாம் வந்து குண்டலினி நான் எழுப்பிட்டேன், நான் அதை பண்ணிடுவேன், நான் இதை பண்ணிடுவேன்னு சொல்லி வாயில அடிச்சு விட்டுட்டு இருக்கானுங்க. நிறைய பேர் அது பண்றாங்க. அப்புறம் குண்டலினி எழுப்புவதற்கு எங்களுடன் வாங்கல் அப்படின்னு இருக்கிறது, இது பண்றது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஃப்ராடு தானே நடக்குது. அது வந்து அவ்வளவு ஒரு சாதாரண விஷயமா இருக்க வாய்ப்பே இல்லை. புரியுதுங்களா சொல்றது? ஏன்னா அதை பற்றியான குறிப்புகள் சித்தர்கள் செய்தார்கள் அப்படிங்கும் பொழுது அவன் சாதாரண லைஃப் விட்டு வெளியில போய் செஞ்சிருக்கான், வெளியில போய் செஞ்சிருக்கான். ரெண்டாவது அவங்க செஞ்சவங்களுடைய அந்த ஒரு இடம் இருக்குல்ல, அவங்களுடைய இந்த பொட்டன்சியல் வந்து காட்லி நேச்சர், இறைவனுக்கு ஒப்பானது.
சும்மா இங்க உட்காந்துட்டு பிரெயின்ல சர்ஜரி பண்ணிட்டு மல்லாக்கப்படுத்திட்டு வாயை பிளந்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு நாங்க வந்து குண்டலினி எழுப்பிட்டோம் அதுன்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடுறது இதெல்லாம் வந்து நீங்க எழுமுங்க பாஸ் ஃபர்ஸ்ட். இதெல்லாம் சிரிப்பா இருக்குது உண்மையிலேயே. அதெல்லாம் அப்ப என்னன்னா சும்மா பொய்யா வந்து நான் குண்டலினி எழுப்பிட்டேன் அப்படின்னு. அது என்ன சரி எழுப்பிட்டா என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு? என்ன பிசிக்கலா உங்களுக்கு எந்த இதுவும் இல்ல, ஸ்பிரிச்சுவலா நீங்க என்னத்தை முன்னேறி போயிட்டீங்க? ஒன்னும் இல்ல. எல்லாருக்கிற மாதிரி எல்லா மனிதனும் வாழ்ற மாதிரி தான் வாழ்றீங்க. உங்களுக்கு நோய் வருது எல்லாம் வருது, அப்புறம் என்ன நீங்க என்ன சாதிச்சிட்டீங்க அதுல? விடுங்க, ஓஷோ ஒரு நாள் தனியா போட்டு அடிப்போம். அது சோ ஓஷோ மட்டும் இல்லைங்க, எல்லாருமே இந்த குண்டலினி எழுப்பிட்டோம்னு சொல்லக்கூடியது எல்லாமே ஃபேக்கா தான் இதை சொல்லிட்டு அலையறாங்க. ஆனா ரியாலிட்டி மேபி நான் என்ன சொல்றேன்னா, நான் சொல்றேன் இந்த முடிவுக்கு நான் ஏன் வந்தேங்கிறதுக்கும் ஒரு ரீசன் இருக்கு. அது அகத்தியருடைய நாடி ஜோதிடத்துல போய் அது முடியும். அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை எல்லா டைம் லைன்லயும் உணர முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் வருதுல்ல, அது ஒருவேளை இந்த அசரீரிகளாக நமக்கு அந்த இன்ட்யூஷனாக இந்த தேஜா வியூக்களாக நம்மளுடைய மூளைக்குள்ள அது கசியுதா? அந்த மாதிரி ஏதாவது நம்மளுடைய மூளைக்குள்ள இருக்கக்கூடிய இன்னுமே நம்ம முழுமையா எதையுமே ஆய்வு செஞ்சு கண்டுபிடிக்க முடியல, தேடிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆய்வு வருது. ஒவ்வொரு நாளும் மனித மூளையை பற்றிலாம் ஆய்வு செய்யும் பொழுதுலாம் வந்து நிறைய புரியாம இருக்குது. நம்ம யூனிவர்ஸ் மாதிரியே பேரலலி மனித மூளைக்குள்ளே கண்டுபிடிச்சிட்டே ரொம்ப சிம்பிளா நான் கேட்கிறேன், இதே உலகத்துல பரிணாமத்துல உருவான உயிரினங்கள்ல திமிங்கலத்தினாலையும் டால்பின்னாலையும் சோனார் மூலமா பேசிக்க முடியும். அந்த ரேஸ் மூலமா தண்ணிக்குள்ள மூளையின் மூலமா அதனால பேசிக்க முடியுது. சோனார் வேவ்ஸ் மூலமா அதனால அதுகளோட கம்யூனிகேஷனை பண்ணிக்க முடியுது. ரொம்ப காம்ப்ளெக்ஸா அவங்க திங்க் பண்றாங்க. டால்பின் அப்புறம் வந்து கில்லர் வேல் இதுகளுடைய ஆர்கா இதுகளுடைய அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, எப்படி வேட்டையாடுதுங்க, எப்படி அதுக்கு விளையாட்டு போக்குல வேலையா பண்ணுதுங்க, இதெல்லாம் ப்ராப்ளம் சால்விங் ப்ரோ. நம்மள இருந்தா நம்மள தூக்கிட்டு வந்து விடுறது, இதெல்லாம் வந்து ஒரு உயிரினம் செய்யுது. கடல்ல உயிரினம் சொல்லுது, ஒரு இயற்கையான ஒரு பரிணாமத்துல வந்த ஒரு உயிரினம் செய்யுது. இப்ப நீங்க அப்படி யோசிங்க, நிறைய பேருக்கு தெரியாத ஒரு தகவல் என்ன அப்படின்னா, நிறைய பேர் அதை பத்தி பேசுறதே இல்லை. டால்பின், ஆர்கா வேலு, அப்புறம் நம்ம ஊர் திமிங்கலம் எல்லாமே ஒரு காலத்துல நிலத்துல வாழ்ந்த உயிரினங்கள், எல்லாமே கடல்ல வாழ்றது இல்ல. ஆம்பிபியஸா இருந்திருக்காங்களா இவங்க? ஆம்பிபியஸ்னு சொல்ல முடியாது, நிலத்துல வாழ்ந்த மேமல்ஸ், பாலூட்டிகள். ஆமா, பேசிக்கலி பாலூட்டி தான் அதெல்லாம். அது கடலுக்குள்ள எப்படி போச்சு? பாலூட்டிகள் எல்லாமே இப்ப பரிணாமத்துல நிலத்துல தானே உருவாகுது. கடலுக்குள்ள போய் ஏன் பால் ஊட்டுற? கடலுக்குள்ள ஏன் போச்சு? அப்ப டால்பின் இப்ப இன்னொன்னு கவனிங்க, இந்த கடலுக்குள்ள போன இந்த பாலூட்டிகள் எல்லாமே மனிதர்கள்கிட்ட ஏதோ ஒரு விதத்துல இன்டராக்டிங். அது என்ன ரீசன்? இப்ப சுறாமீனோட நீங்க பெருசா இன்டராக்ட் பண்ண முடியாது. சுறாமீன் வந்து நம்மள பிரேயா பெருசா பாக்கலைனாலுமே அது வந்து நம்ம கூட அந்த இன்டராக்ட் பெருசா பண்றது இல்ல. நம்ம அந்த அசைவுக்கு அடிப்படையில கடிக்க வரும், இது பண்ணும். பட் டால்பின்ஸ் வந்து நம்ம இன்டராக்ட் பண்ணது. இன்ஃபேக்ட் ஒரு விஷயம் என்னன்னா, டால்பின்ஸ் வந்து சில மக்களை கப்பல்ல இருந்து விழுந்தவங்களை காப்பாத்தி எல்லாம் இருக்கு. 2ஆம் உலகப் போர் காலகட்டத்துல எல்லாம் இது பண்ணிருக்கு. அதுக்கு கர்ப்பிணி எல்லாம் கூட தெரியுது, குழந்தைகள் எல்லாம் தெரியுது. சோ சம்திங் ஏதோ ஒரு லிங்கேஜ் வந்து அதனால பண்ணிக்க முடியுது. எப்படின்னு தெரியல நமக்கு. இதெல்லாம் இன்னும் தேடுறாங்க. அதே போலதான் ஆர்கா வந்து நம்ம கிட்ட ஃபன் பண்ணிட்டு போகுது, விளையாடுது, ஒல்லு பண்ணுது, திமிருத்தனம் பண்ணுது, இதெல்லாம் பண்ணுது. கப்பலை கழுத்து விட்டு ஓடிடும், வேணும்னே மிரட்டி பாக்குறது, கவிழ்க்கவே முடியலனாலும் மிரட்டி பாக்குறது, பயப்படுத்தி பாக்குறதெல்லாம் பண்ணுது. சோ அந்த பிஹேவியர் இன்ஸ்டிங்க்ட் எல்லாம் இருக்குல்ல, அது எப்படி மனுஷன் கூட பழகுச்சு நமக்கு தெரியல. அப்ப மனிதனுடைய அறிவுக்கு எட்டாத, இன்னும் கண்டுபிடிக்க முடியாத, இன்னும் புதிராக இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த உலகத்துல இருந்துகிட்டே தான் இருக்கு. இல்ல இப்ப நிறைய விஷயம் நான் சொல்லிடுறேன். அப்ப வெளியில இருந்த ஒரு உயிரினம் கடலுக்குள்ள பரிணமிச்சு போகுது. அது எப்படி போகுதுன்னா, கடல் வாழ் உயிரினங்களா ஃபர்ஸ்ட் சாப்பிடும். ஒண்ணு இல்ல, ரொம்ப சிம்பிள். கண்ணு முன்னாடி இருக்கு நீர்நாய். நீர்நாய் என்ன, ஒரு காலத்துல வெளியில இருக்கக்கூடிய ஒரு கார்னிவோர் அனிமல் தான் அது. அது என்ன பண்ணுது, கடலுக்கு பக்கத்துல இருக்கிற உயிரினங்களை சாப்பிட்டு பழகுது. அப்படியே கடல்ல கொஞ்சம் நீந்தி பழகுது. அப்படியே நீந்தி அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சீல்ங்கிற வந்து அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து இந்த கடல் பசுன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த உயிரினங்கள் எல்லாமே வெளியில இருந்த உயிரினங்கள் தான், அதுக்கு உள்ள போகுதுங்க. அப்ப இந்த இதுக்கான அடுத்த டிரான்ஸ்பர்மேஷன் மாதிரியான ஒரு உயிரினம் தான் டால்பின். இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வெளியிலயும் வந்துக்கும், உள்ளேயும் போய்க்கும். பாலூட்டி தான் இதுகளும். வெளியில வரும், குட்டி போடும், இது பண்ணும், பால் கொடுக்கும், எல்லாம் பண்ணும். அப்புறம் நீந்தி மீன் பிடிக்கிறதுக்கு உள்ள போயிடும், திரும்ப வெளியில வரும். இதோட அடுத்த பரிணாமமாக இது மாதிரியே இன்னும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பரிணமிச்ச ஒரு உயிரினம் தான் டால்பின், இந்த ஆர்கா இதெல்லாம். இப்ப அது வரைக்கும் இந்த சீலுகளுக்கோ இதுகளுக்கோ ஏதோ அந்த கடலுக்குள்ள பேசுறதுக்கு எந்த ஒரு இதுவும், சீல்னால கடலுக்குள்ள பேச முடியாது, வெளியில இருந்தா கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும், பாடி லாங்குவேஜ் தான், சத்தம் தான். ஆனா கடலுக்குள்ள போனோடனே அதுக்கு ஒரு உறுப்பே உருவாக்கிக்க முடியுது, சோனார். இது வந்து எப்படி நீங்க ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல ஜெனரேஷன் கொஞ்சம் யோசிங்களேன். இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு கைடன்ஸ் இல்லாம இருக்குமா? எவல்யூஷன் தான். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு இன்டெலிஜென்ட் டிசைன் ஒண்ணு இருக்குங்கிறேன் நான். அந்த பேட்டர்ன் இருக்கு. அந்த பேட்டர்ன் தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த பேட்டர்னுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த இன்டெலிஜென்ஸ்,
அதற்கும் மனிதனுடைய இந்த சிந்தனைகளுக்கும் இந்த மாதிரியான இந்த அசரீரிகளுக்கும் இந்த இன்ட்யூஷன்ஸ்களுக்கும் நமக்கு வரக்கூடிய கனவுகளுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஆர் வி கெட்டிங் இன்ஃப்ளூயன்ஸ்டு வித் சம் அதர் ஒரு குளோபல் கனெக்டோட இருக்கோ? இந்த மாதிரி நிறைய இருக்கு. அப்ப இதெல்லாம் வந்து நம்ம மனதுக்குள்ள படுற விஷயங்கள், நம்ம கண்ணுல நடக்கிறதெல்லாம் சில விஷயங்கள் நம்ம அறிவு நம்ப முடியாது. அறிவு வந்து டவுட் பண்ணும். இதை வந்து இதை எப்படி ப்ராசஸ் பண்றது, இதுக்கான உண்மையான நோக்கம். அப்ப நான் என்ன சொல்லுவேன், அந்த தேடலை நீங்க விரிவுபடுத்தணும். இப்ப நான் அப்படிதான். இப்ப நீங்க ஒரு பிளைண்ட் பிலீஃப்ல வந்துட்டு கண்ணை மூடிட்டு இதெல்லாம் இல்லைன்னு போறதை விட என்ன அதெல்லாம் அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிச்சோம் அப்படின்னா மேபி அதுக்கான சில விடைகளை ஓரளவுக்கு ரீச் அவுட் பண்ணலாம். எனக்கு எப்படி இந்த பிலீஃப்ல ஒரு நம்பிக்கை வந்துச்சுன்னா, பழனியில இருக்கக்கூடிய அகத்திய நாடி ஜோதிடம் ஒருத்தர் மூலியமா எனக்கு நண்பர்கள் மூலியமா எனக்கு தகவல் வந்துச்சு. சும்மா அது என்ன அதை பத்தி தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். அங்க போனோடனே எப்ப நாடி ஜோதிடம் அப்படிங்கும்போது அது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பண்றாங்க. ஓலைச்சுவடிகள் இருக்கும், ஒரு செட் ஆஃப் ஓலைச்சுவடிகள் இருக்கும். உங்களுக்கு சில நேரங்கள் ஓலையும் கிடைக்காம இருக்கலாம். ஏன்னா அதான் சொல்றேன், பேசிக்கா செட் ஆஃப் ஓலைச்சுவடிகள் இருக்கும். அதுல கிடைச்சா அந்த ரிசர்ச்ல உன்னோட ப்ராபபிலிட்டி அவனுக்கு இல்லாம இருக்கலாம். அது இல்லாம அது எப்படின்னு தெரியல. அதுல அங்க போகும்போது ஒரு சும்மா சாதாரணமா அவங்க கேட்கிற இன்புட் வந்து கைரேகை தான். ஒரு கைரேகையை வைக்கிறாங்க, கேட்பாங்க. நம்ம கைரேகையை கொடுப்போம். கைரேகையை பார்த்தோன்னா அந்த கைரேகையில 4 டாட்ஸ். இன்னொன்னு கவனிக்கணும், இதெல்லாம் ப்ரீ ஆதார் கார்டுக்கு முந்தைய காலகட்டம். ஆதார் ஜோசியர் மாதிரி ஆயிரும் அப்புறம். ஆமா, இது ஆதார் கார்டுக்கு முந்தைய. ஏன்னா கைரேகை நான் இன்புட் கொடுத்துட்டேன். ஸோ ஆதார் கார்டுல எப்படியாவது ஒரு ஹேக் பண்ணி உள்ள போனா டீடைல்ஸ் வந்துடும் நீங்க சொல்லலாம். இது ஆதாருக்கு முந்தைய காலகட்டம். ஆதார்லாம் இப்ப வரல, நானும் எடுக்கல. ஸோ அந்த கைரேகை கொடுக்கும் பொழுது அவர் அந்த கைரேகையில 4 டாட் வைக்கிறாப்ல. அப்புறம் அதுல இருந்து ஏதோ ஒரு கணக்கு போட்டாப்புல, ஏதோ ஒரு கூட்டினாரு, பெருக்கினாரு, என்னமோ பண்ணாரு. அதுக்கப்புறம் இருங்க வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு உள்ள போயிட்டாரு. அவர் ரூம் ஃபுல்லா ஓலைச்சுவடியா இருந்துச்சு. ஒரு ரூம் ஃபுல்லா அப்படியே ஓலைச்சுவடி. அதுல ஏதோ ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்காரு. அந்த ரோ அண்ட் இதெல்லாமே இருக்கு. அதுல போறாரு, ஒவ்வொரு இதா பண்ணாரு. அப்புறம் ஒரு 2-3 கட்டு எடுத்துட்டு வந்தாரு. ஒரு பாக்ஸ் கட்டு, ஒரு வரிசைக்கா ஒரு கட்டு இருக்கு. அது மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு வந்து வச்சாரு. இதுக்குள்ளதான் உங்க கட்டு இருக்கணும் அப்படின்னாரு. அது வந்து ஒரு 2-3 ஓலைச்சுவடி இருந்துச்சு. அந்த இதுல இருந்து எடுத்து சும்மா எப்படின்னா வந்து ஒரு மாதிரி ப்ராபபிலிட்டிக்கு கேள்வி கேட்பாங்கல்ல. உங்க இந்த பகுதியில உங்க ஊர் இருக்கா, உங்க ஊருடைய பேர் இப்படி வருமா, உங்களோட பூர்வீகம் இந்த மாதிரி இருக்கா, உங்க குலதெய்வத்துடைய ஊர் இதுவா, இப்படி கேட்கறாங்க. இதெல்லாம் வந்து நாங்க எதுவுமே பேசல, அவராதான் கேட்கிறாரு. ஸோ எங்க சைடு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எஸ் ஆர் நோ மட்டும் தான். அது மாதிரி ஒரு 3-4 கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருப்பாரு. ரொம்ப அதிகமான கொஸ்டின்ஸ் டீடைலுக்குள்ள போல, ரொம்ப மேலோட்டமா இதுவான்னு கேட்டாப்ல. அப்ப அதுல இருந்து ஒரு மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணி அங்கிருந்து ஒரு 10 ஓலைச்சுவடிகள் ஓரம் வச்சுட்டு இந்த கட்டுக்குள்ளதான் உங்களோட இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2-3 கேள்வி கேட்டாப்ல. அதான் ஒரு மோரர்லெஸ் ஒரு 5 கேள்வி கேட்டிருப்பாரு. எல்லாமே எஸ் ஆர் நோ ஆன்சர் மாதிரி தான் இருந்துச்சு. நீங்க உங்க இன்ஃபர்மேஷன் கொடுங்கிற மாதிரிலாம் இருக்காது. எஸ் ஆர் நோ ஆன்சர் தான். எஸ் ஆர் நோ ஒரு 5-6 கேள்வியை நான் பதில் சொன்ன உடனே அதுக்கப்புறம் இதுதாங்க உங்க ஓலைச்சுவடின்னு சொல்லி அவரு இது பண்ணிட்டாரு. அந்த ஓலைச்சுவடியில கிட்டத்தட்ட என்னோட ஃபேமிலி, என்னோட அப்பாவோட பேரு, எங்க அம்மாவோட பேர் எல்லாம் ஓலைச்சுவடியில இருக்குங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. நானும் பாக்குறேன் அந்த ஓலைச்சுவடியில எல்லாமே இருக்கு. நீங்க அங்க போறீங்களா? எங்க அப்பாவோட பேரு நீங்க அவரை போய் மீட் பண்ண போறீங்க. அப்பாயின்மெண்ட் ஏதாவது வாங்குறீங்களா? அப்பாயின்மெண்ட்லாம் இல்லைங்க. போய் பாக்குறோம், அவ்வளவுதான். சும்மா எதர்ச்சியா தான் போறோம். அங்க போய் தான் வெயிட் பண்றோம். ஓகேவா? அங்கேயும் பேர்லாம் கொடுக்கல. பேர்லாம் அவங்க பேர் அஃப்கோர்ஸ் ஆப்வியஸா பேர்லாம் வாங்கிட்டாங்கன்னா அப்புறம் அவங்க ஈஸியாக சொல்லிடுறது தானே. அங்க போறோம், நாங்க போயிட்டு சும்மா உட்காந்துருக்கிறோம், பார்க்கணும் அப்படிங்கிறோம், போறோம், உட்காடுறோம். அவங்க எஸ்ஆர் நோ கேள்விதான் கேட்கறாரு. கேட்ட உடனே அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஓலைச்சுவடியெல்லாம் எடுத்து பாக்குறாரு. பார்த்துட்டு எங்க அப்பா பேர் இளங்கோன்னு ஓலைச்சுவடியில கிடக்கு. அவர் ஆசிரியர் தொழில் செய்தாருன்னு அதுல போட்டிருக்கு, செய்யறவர்னு போட்டிருக்கு. எங்க அம்மா பேர் வந்து மொழியுடன் கூடிய செல்வின்னு வருது. தமிழ் செல்வி எங்க அம்மா பேரு. மொழியுடன் கூடிய செல்வின்னு இதுல வருதுங்க. இதுல ஓலைச்சுவடியில் எழுதி இருக்குதுங்க, ரிட்டனுங்க. அது இப்ப நான் என்ன கேக்குறேன், அவர் ஃபேக்கா அந்த ஒரு ரெடி பண்ணாங்க கூட அவர் அப்ப உட்காந்து எழுதணும்ல. அவர் எழுதவே இல்லையே. பழைய ஓலைச்சுவடிலாம் எடுத்துட்டு வராரு. இல்ல நான் யோசிக்கிறேன், சும்மா இது விடையா இருக்காது. ஒருவேளை தமிழ் குடிகள்ல பிறந்தவங்க எல்லாரோட இந்த கோத்திரம் குலம் எல்லாமே எடுத்து அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் தெரியலங்க. தப்பான வார்த்தை ஏதோ யூஸ் பண்றோம். உண்மையிலேயே எனக்கு ஒண்ணுமே புரியல. நானும் வந்து அப்படியே கிரானிக்கல் பண்ணி வச்சிருக்காங்க. எனக்கு பேரஞ்ச மாதிரி தான் உட்காந்துருந்தேன். என்னையா சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் நம்மளோட லைஃப்ல சில விஷயங்கள் நடந்திருக்கும்ல, நம்ம மறக்க முடியாத சில விஷயங்கள்லாம், அதெல்லாம் அவர் எடுத்து சொல்லுவாரு. இப்படி நடந்திருக்கும், அது நடந்துச்சு, இது நடந்துச்சுட்டு ஆமாவா என்னெல்லாம் கேட்டாரு. ஆமா, அதெல்லாம் ஓலைச்சுவடியில் இருக்கிறதையும் காமிச்சாரு. அதுக்கப்புறம் அதன் அடிப்படையில அதுக்கப்புறம் அவர் ஒவ்வொன்னா அடுத்து என்ன ஏது எல்லாமே அவர் சொன்னாருங்க. எனக்கே வந்து என்னன்னு எனக்கு புரியல. இதெல்லாம் வந்து நான் வந்து அரசியல் பேச தொடங்கிட்டேன். ஆனா எப்படி சொல்றது, நமக்கு அந்த மூஞ்சில வெளியில யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி இருக்கிற சூழல் தான். அந்த சூழல்லையுமே அவர் வந்துட்டு இவர் தமிழ் சார்ந்த விஷயத்த செயல்படுவாரு. இதெல்லாமே அவர் சொன்னாரு.
ஊடகத்துல அதிகமா இவரோட இது வரும்னா அப்ப ஊடகம் எனக்கு சம்பந்தமே கிடையாது. நான் மிஞ்சி மிஞ்சி போனா Facebookல எழுதிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். ஸோ புரியல. பட் அது ஆனா வந்து அதை நம்பாமையும் இருக்க முடியல. அதை நம்பினாலும் நமக்கு அறிவு இடிக்குது. என்ன என்ன கான்செப்ட் ஒண்ணுமே புரியல. அப்புறம் நான் சரி இதெல்லாம் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அகத்திய நாடி ஜோதிடத்தை பத்தி நம்ம வெளியில எக்ஸ்டர்னல் இதுல ரிசர்ச் பண்ணேன். அப்ப எனக்கு என்ன சுவாரஸ்யமான சில தகவல்கள் கிடைச்சதுன்னா, அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஜோதிட மரபாக இருந்திருக்கு நாடி ஜோதிடம்ங்கிறது. இதுல ரொம்ப விஷயம் என்ன அப்படின்னா, நாடி ஜோசியம்னா நம்ம என்ன ஆக்சுவலா என்ன நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாடி ஜோசியம் நாடி பிடிப்பாங்களே, பிரெக்னன்ட்டா இருக்காங்களா, அது தப்பு. ஒருவர் நாடி சென்று பார்ப்பதால் நாடி ஜோதிடம். அவரே விரும்பி சென்று பார்க்கறதா? அதுல அந்த இதுல இப்ப நான் ஒண்ணு சொல்றேன்ல, இதன் மூலமா நீங்க போய் பார்க்கணும்னு நீங்க இருக்குது அப்படின்னா நீங்க போய் பாப்பீங்க. இதுல ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? நான் எந்த வயசுல எந்த நாள்ல வந்து அதை பார்ப்பேன் அப்படிங்கிறது அந்த ஓலைச்சுவடில இருக்கு. ஏன்னா என்னுடைய வயசு என்னங்கிறது அந்த ஓலைச்சுவடில இருக்கு. இப்ப நான் இப்போ ஒரு இதே வந்து நான் ஒரு 50 வயசுல போய் பார்த்திருந்தேன்னா அங்க 50 வயசுன்னு தானே இருக்கணும் எனக்கான ஓலைச்சுவடி. பட் அது என்னோட வயசு எப்படி அதுல வரும்? நம்பவே முடியல பாரு. அதான் எனக்கும் புரியல. அதான் நம்ப முடியல என்னால. ஆனா நம்பாமையும் இருக்க முடியல. எனக்கு ஏதாவது இது 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 ஒரு ட்ரிக்காக இருந்ததுன்னா அந்த ட்ரிக்கை நம்ம கத்துக்கணும். சத்தியமா சொல்றேன். எப்படிங்க ஒருத்தனோட லைஃப், அவனோட ஃபேமிலி ஹிஸ்டரி, அவனோட ஊரு கீர் எல்லாத்தையும் வந்து இது ஒரு ட்ரிக்கை வச்சு கண்டுபிடிக்க முடியுங்கிற பட்சத்துல இஃப் சம்திங் இது வந்து நம்ம ஒரு ட்ரிக் மாதிரிங்க, இது ஒரு சின்ன ஒரு மேஜிக்கல் ட்ரிக்குங்க அப்படின்னா அது என்ன ட்ரிக்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஆனா இது என்னன்னு தெரியல. அப்புறம் அதை நான் பார்க்கும்போது அந்த நாடி சென்று பார்க்கறதுனால அது பேர் நாடி ஜோதிடம். நாடி பிடிச்சு பார்க்கறதுனால நாடி ஜோதிடம். அப்ப இந்த நாடி பிடிச்சு பார்க்கற ஜோசியம்னு ஒண்ணு உருவாகுது அப்படின்னா புரியுதா? பசங்க தெரியாம தெரியல. பட் இந்த மாதிரியான மிஸ்கன்செப்ஷன்ல நிறைய சிலது உருவாகுது. ஆனா எனக்கு நான் இதுக்கு முன்னாடி நான் ஜோசியம் பார்த்திருக்கேன். இந்த கட்டம் போட்டெல்லாம் பாக்குற ஜோசியம்லாம் நான் பார்த்திருக்கேன். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அவங்க சொல்றதுல ஒரு சிலது ஒத்து வரும், ஒரு சிலது ஒத்து வராது. கிளியும் என்னன்னா வந்துட்டு அவங்க வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஜட்ஜ் பண்ணி சொல்ற மாதிரி தான் இருக்கும். கிளி எலி ஓகே. அது என் தம்பிக்கு வந்து ஹனுமார் வரும். அவன் கொஞ்சம் குறும்பா இருப்பான். ஓகே. இவனுக்கு எப்ப பார்த்தாலும் ஹனுமார் தான் குறும்பா இருப்பான் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்ப இது ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ஒரு சில பேர் எங்க ஃபேமிலியில ஒருத்தருக்கு வந்து இயேசுநாதர் வந்துச்சு. அடேங்கப்பா. அதுவும் வரும், இயேசுநாதர் எல்லாம் வரும். இதெல்லாம் நடுவுல தானங்க வந்திருக்கும். அவன் இயேசுநாதர் வந்து நடுவுல எம்ஜிஆர் ரஜினி எல்லாம் எடுத்து உள்ள விட்டாங்க. உடனே வந்து அவங்க அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. சிறுவை அரைஞ்சிருவாங்க. இல்ல எனக்கு மட்டும் என்ன, நான் வேற மதத்துக்கு மாறி சின்ன பசங்க அப்பெல்லாம் சின்ன பசங்க. எனக்கு முருகன் வந்துச்சு, என் தம்பிக்கு அனுமார் வந்துச்சு. அதே போல ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கடவுளா வந்துச்சு. கசின் சிஸ்டருக்கு மட்டும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இயேசு வந்த உடனே அவங்க அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லம்மா அப்படி கிடையாதுமா, இயேசு மாதிரி நீ சாந்தமா இருப்ப, இயேசு மாதிரி தியாகங்கள் செய்வ. சோ இது அது என்னன்னா உடனே கிளிஜோசி நம்பிக்கை அப்படின்லாம் சொல்ல, ஒவ்வொன்றும் நம்பிக்கை சார்ந்தது. பட் எனக்கு ஒரு இது மேல கிளிஜோசியத்தில் பார்க்கும்போதோ இல்ல வந்து வேற மாதிரி அந்த கட்டம் கட்டி பாக்குற ஜோசியம் இதெல்லாமே குச்சி எல்லாம் வச்சுட்டு சொல்லுவாங்க. இல்ல அது நான் அது குறியெல்லாம் வந்து அதுல நான் அந்த பீச்ல எல்லாம் இதுக்குன்னு குறி சொல்ற மரபுல இருந்தவங்களுக்கு எல்லாம் நான் கேட்டதில்ல. இல்ல பீச்ல நீங்க சொல்லணும் உங்க 2 பேரையும் பார்த்தா அடுத்த மாசமே கல்யாணம், அவங்க 2 பேருக்குமே வேற யாரு கூட ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சியா? ரைட்டு. சோ அது என்னன்னா அவங்க பண்றாங்க, சில பேர் மரபா பண்றவங்க இருக்காங்க. பட் இந்த அகத்திய நாடி ஜோதிடம் பார்க்கும்பொழுது எனக்கு வந்து ஒரு நமக்கு தெரியாத விஷயங்கள் ஏதோ இந்த உலகத்துல இருக்குங்கிற என்னுடைய பிலீஃப எனக்கு இது தெரியும்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு விஷயத்த வந்து இல்ல உங்க மைண்ட क्वेश्चन பண்ண வச்சு ரொம்ப எனக்கு கேள்வி கேட்க வச்சு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அதுக்கு உண்மையான விடையும் தெரியல. அது ட்ரிக்கா என்னன்னு எனக்கு புரியல, அதை புரிஞ்சுக்கவே என்னால முடியல. அதுக்கப்புறம் நிறைய பேர் நான் சொல்லியும் இருக்கேன் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லி. அப்புறம் அவங்களும் விசாரிச்சுட்டுலாம் போய் பார்த்தவங்களும் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா இப்ப பழனியில தேடணும்னா எனக்கு போன இடம் ஞாபகம் இருக்கு. பட் பழனியில தேடணும்னா அகத்திய நாடி ஜோதிடம்னா கிட்டத்தட்ட ஒரு 20-30 இடத்துல காட்டுது. நான் போன டைம்ல எல்லாம் வந்து கிளைகள் முளைத்து விட்டது. 1-2 இடத்துல தான் இருந்துச்சு. சோ அதனால எனக்கும் அந்த பேர்லாம் மறந்துட்டேன். எனக்கு அந்த இடம் ஞாபகம் இருக்கு, நான் போனது பார்த்ததெல்லாம் ஞாபகம் இருக்கு. பட் யாரு எந்த, ஏன்னா அப்பெல்லாம் கூகுள்ல பாத்துட்டு போல அட்ரஸ் பின் பண்ணுங்க, போன் நம்பர் எல்லாம் போடுவோம்னு எதிர்பார்க்காதீங்க. சோ அதையும் நான் சொல்லிடுறேன். சோ இப்படிதான் இருந்துச்சு. அதுல வந்து என்னன்னா சிலருக்கு வந்து அந்த இது ஓலை கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா வெள்ளைக்காரங்க காலகட்டத்துல இந்த நாடி ஜோதிடத்தை வந்து விச் கிராஃப்ட், இது வந்து ஒரு மதத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாடி ஜோதிடத்தை தடை செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஜோதிடத்திற்கு இருந்த ஓலைச்சுவடிகள் பல ஓலைச்சுவடிகளை வந்து எரிச்சு அழிச்சிரும் இருக்காங்க.
அப்ப இந்த மாதிரி அழிக்கப்பட்ட ஓலைச்சுவடிகள் அதெல்லாமே வந்து ஏதோ ஒரு சொல்ற விஷயங்கள் தான். மேபி அது மாதிரி அழிஞ்சும் போயிருக்கலாம். அப்படி இவங்க கிட்ட இல்லைன்னா இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா காஞ்சிபுரத்துல போக சொல்றாங்க. ஸோ பழனி, காஞ்சிபுரம் இந்த இதுலக்குள்ள ஏதோ ஒரு கோஆர்டினேஷன் இருக்கு. அந்த மாதிரி ஒரு 2-3 இடத்த சொல்றாங்க. இந்த 2-3 இடத்துல போய் ஓலைச்சுவடியை பார்க்க சொல்லுவாங்க. அங்க 3 இடத்துலயுமே நம்ம ஓலைச்சுவடி இல்லைன்னா ஓலைச்சுவடி இல்லைன்னே அவங்க சொல்லிடுறாங்க. இல்ல ஓலைச்சுவடி இல்லாத பையன் ஓலை இல்ல, அது அழிஞ்சிருக்கும்ட்டு. இல்ல இன்னொன்னு என்னன்னா, இதுக்கப்புறம் நான் ரிசர்ச் பண்ணப்ப ஒரு வெள்ளைக்காரன் அவன் வந்து ஓலைச்சுவடியை பார்த்து இந்த நாடி ஜோதிடத்துக்கு யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தேன். ஓகே, சரி நமக்கு சொல்லிட்டாங்க. இது வெள்ளைக்காரனுக்கு என்னன்னா வெள்ளைக்காரன்னு வராங்க, அவனும் பேர் இந்த மாதிரி நிக்கிறான். அவனுக்கு புரியல அவங்க அம்மா டைவர்ஸ் ஆயிட்டு வேற ஒருத்தரோட வாழ்றாங்கிறதுல அதெல்லாம் வருது. வெள்ளைக்காரன் பேர், வெள்ளைக்காரன் பேரு ஆங்கில பேருங்க, ஆங்கில பேர்லாம் அதுல வருதுங்க. அவன் பேரை வந்து ஒரு மாதிரி தமிழாக்கப்பட்ட ஆங்கில மாதிரி வருது. அது ஒரு வீடியோ இருக்கு, இப்படி வீடியோ இருக்கு, நெட்ல இருக்கு, போய் பாருங்க. அது ஓகே, அது ஃபேக்கா என்னலாம் தெரியாது, மேபி அது ஸ்டேஜ்லாம் தெரியாது. பட் அந்த வீடியோ நான் பாக்குறேன், அவனோட ரியாக்ஷன் இதெல்லாமே ரொம்ப ஜென்யூனா தான் ஃபீல் ஆச்சு எனக்கு. இதுக்கப்புறம் பார்த்தா அந்த காஞ்சிபுரத்துல அந்த வீடியோ இருந்துச்சு. சோ இதை நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணேன். சோ எனக்கு நடந்ததுக்கு அப்புறம் எனக்கு எப்படின்னா கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி எங்க அம்மா, நான் சும்மா பழனிக்கு முருகன் கோயிலுக்கு போறாங்க, பழனிக்கு அங்க ஒரு சாமியை கும்பிட்டுட்டு வரும்போது அங்க ஒரு ஜோசியக்காரர் இருக்காரு, போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு என்ன கூட்டிட்டு போறாங்க. நமக்கு தான் அந்த ஜோசியக்காரங்களாம் பார்த்தா ஏதாவது ஒண்ணு இல்லாத போல சொல்லி விட்டுறாங்க, பயம் இருக்கும்ல. அந்த பயத்தோடய தான் நான் போறேன். போனோடனே விஷயங்கள்லாம் சொல்றாங்க. பட் அப்ப இருந்து எனக்கு அந்த மனசு வந்து கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்லயே இருந்துச்சு. ஸோ இதுதான் விஷயம் வைங்களேன். அப்ப நமக்கு புரியாத சில விஷயங்கள் இந்த ஜோசியம் ஜாதகம்ங்கிறதுக்குள்ள இருக்கு. அதுல எது கரெக்டானது, இது கரெக்டானதுன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அந்த கட்டம் கட்டி பாக்குற அந்த பிறக்கும் போதே நம்ம ஜாதகம்னு ஒவ்வொருத்தவங்களும் ஜாதக புத்தகம்னு எழுதுவாங்க. அப்ப அந்த மாதிரி அதே ஆக்சுவலா இன்னொன்று கொடுமை என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரோமன் கேத்தலிக்ஸ் எல்லாருமே அந்த ஜாதக புத்தகம் எழுதுவாங்க. அது ஒரு ஆக்சுவலா ஒரு தமிழ் ட்ரெடிஷன், அது ஒரு ரிலீஜியஸ் ட்ரெடிஷனே இல்ல. அது தமிழ் குழந்தைங்க தமிழ்நாட்டுல எங்க பிறந்தாலும் உடனே அந்த பிறந்த நேரத்தை வச்சு அவங்க ஜாதகத்தை எழுதுறாங்க. லெட்ஸ் பீ கிளியர், தமிழ் மாதத்துல தமிழ் நேரத்துல இந்த தமிழ் இது வந்து எழுதுறாங்க. சோ பிறந்த ஜாதகம் இது வந்து அக்யூரேட்டா இருக்கும். அது வந்து அவங்க பிலீஃப் என்ன அப்படின்னா, நம்மளுடைய உடம்பு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த டெரஸ்ட்ரியல் பாடிஸால தான் உருவானது. நான் ஒரு கேள்வி கேட்க வந்தல, அதுதான் இது. சோ நான் என்ன புரிஞ்சு வச்சிருக்கேன்னா, எல்லா எலிமெண்ட்ஸ் நீங்க சொல்ற இந்த மினரல்ஸ், உலோகம் எல்லாமே வந்து யூனிவர்ஸ்ல இருக்கு. இங்க இருக்கா, நம்ம உடம்புலயே எல்லாம் இருக்கா? சோ அதை வச்சு நம்மளோட தன்மை மாறுமான்னு கேக்குறேன். அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த கிரகங்கள் இருக்குல்ல, ஒரு இப்படி பாருங்க, பௌர்ணமி அன்னைக்கும் அமாவாசை அன்னைக்கும் ஏன் பைத்தியம் அதிகமாகுது? இதுக்கு விளக்கம் கொடுங்க. கிட்ட வர்றப்போ ஏதோ ஒண்ணு கடல் அலைகள் வர்றது ஓகேங்க, அது மனுஷ மூளையில ஏங்க பிரச்சனை வருது? ஏன் பைத்தியக்காரத்தனம் அதிகரிக்குது? நீங்க பாத்திருக்கீங்களா? அமாவாசை அன்னைக்கும் பௌர்ணமி அன்னைக்கும் மனிதனுடைய மூளை இன்ஃபேக்ட் அதிகமான சூசைடல் கேஸ் வந்து அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு நடக்கும். அது ஏன்னா மனிதர்களுடைய சிந்தனையில பெரிய அளவு தடுமாற்றம் ஏற்படுற ஒரு காலமாக இருக்கும். ஆல்ரெடி பிறழ்வு ஏற்பட்டவங்களுக்கு இந்த ரொம்ப அதிகமா இருக்கும்னு சொல்லுவாங்க. இது நடைமுறையில அது வேலிடான பாயிண்ட் தான். நான் நம்ம ஊர்ல மட்டும் இல்ல, எல்லா ஊர்லயும் அது இருக்கு. சோ அவங்க என்ன சொல்ற வராங்கன்னா, நிலவுக்கும் நம்மளோட மூளைக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. நிலவுடைய அந்த ஒரு பக்கத்துல வரும்போது அந்த கிராவிட்டி ஏதோ ஒரு விதத்துல மூளையோட சிந்தனைகளை வந்து குழப்புதுங்கிறது நம்ம அன்னைக்கு கூட பேசணுமே, வேர்வல்ஃப், முழு நிலவு, அந்த முழு நிலவு கான்செப்ட் இதெல்லாம் அதுல வருது. அதே போல நம்ம தமிழர்கள் அதுக்கு மதின்னு தான் பேர் வச்சிருக்காங்க. மதினா அறிவுன்னு அர்த்தம். அறிவுன்னு ஏன் அதுக்கு போச்சு? அப்ப அந்த ஏதோ ஒரு சம்திங் அந்த நிலவுக்கும் அதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குங்க நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதே மாதிரியான சம்பந்தம் நிலவுக்கு இருக்கு அப்படின்னா அது ஏதோ ஒரு விதத்துல மற்ற கிரகங்களுக்கும் இருக்கணும்ல. சோ ஏதோ கிராவிடேஷனல் விஷயங்கள் தான் அதுல சம்பந்தம் இருக்குங்கிற ஒரு பிலீஃப். இன்னொன்னு மிஸ்டர் ஜிகே கண்டென்ட் கிடைச்சிட்டு வந்துடாதீங்க. என்ன சொல்றேன் அப்படின்னா, இட்ஸ் எ பிலீஃப் சிஸ்டம். இதை நான் நம்புறேன்னு நான் சொல்லல. ஐ எம் நாட் ப்ரீச்சிங் இட், இட்ஸ் எ பிலீஃப் சிஸ்டம். இந்த பிலீஃப் சிஸ்டத்துல இப்படி ஒரு விஷயத்தை வச்சு இவங்க யோசிச்சிருப்பாங்களோன்னு நான் சொல்ல வரேன். ஓகேவா? இதுதான் சயின்ஸ்ன்னு நான் சொல்லல. சோ நிலவு ஏதோ ஒரு விதத்துல மனித மூளைய பயன்படுத்துறது போலயோ இல்ல மனிதனுடைய சிந்தனைகளை இம்பாக்ட் பண்ற மாதிரியோ மற்ற கிரகங்களும் பண்ணுச்சுன்னு நம்ம முன்னோர்கள் நம்பினாங்களா இல்ல பண்ணுதா தெரியல நமக்கு. சோ அதை வச்சுதான் இவங்க வந்து அந்த ஜாதகத்தை எழுதுறாங்க. இப்ப சனி இருக்கு, இதுல இருக்கு, அது இருக்குன்னா முழுக்க முழுக்க டெரஸ்ட்ரியல் பாடிஸை வந்து அளவு பண்ணி சூரியன் இங்க இருக்கு, உச்சத்துல இருக்கு, இது இருக்கு, அப்புறம் இந்த நிலவு தான் உத்தராயணம், இந்த மாதிரி இதெல்லாம் ராகுக்கு இதெல்லாம் நிலவு வச்சுதான் வருது. ராகுக்கு எது அப்கோர்ஸ் நிலவு தான், பட் அதை ஒரு தனி பிளானட் போல இவங்க அந்த பொசிஷனிங்க வச்சு அவங்க மாத்தி அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ராகு இங்க இருக்கு, கேது இங்க இருக்கு கணக்கு போட்டு ஒரு மேத்தமேட்டிக்கல் சொல்யூஷன் போல ஒண்ணு பண்றாங்க. இதுக்கு முன்னாடி ஏதோ நாலேஜ் இல்லாம எல்லாம் பண்ணல. ஆனா அது வந்து ஹியூமன்ஸோட லைஃப்ல எக்ஸாக்டா பொருந்துதா இல்ல ஓரளவுக்கு பொருந்துதா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனா பொருந்துதுன்னு நம்பிதான், அது பொருந்துறதாலதான் பலரும் அதை நம்புறாங்க.
ஒரு ஜோசியக்காரர் ஒண்ணு சொல்றாரு, அது மாதிரி நடக்கலைன்னா நீங்க நம்புவீங்க? இவங்க இப்படிதான்டா ஏமாத்திட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு ஜோசியக்காரர் உங்ககிட்ட 10 விஷயம் சொல்றாரு, 10 விஷயத்துல ஒரு விஷயம் நடக்குது, மிச்சம் இருக்க 9 விஷயமே நடக்கல, நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்பவும் நம்ப மாட்டீங்க. ஏன்னா ஃப்ளூக்ல அடிச்சு விட்டாரு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், தம்பி நீங்க பாக்குறதுக்கு முடி வளர்க்கறதுக்கு தாடி வளர்க்கறதுக்கு சிம்பு மாதிரி இருக்கீங்கன்னு ஒருத்தர் சொன்னார்னா அது நம்ப தோணும். இல்லைங்க சொல்றேங்க, இல்லங்க அந்த வயரை காட்டுறேன் நம்ப தோணும். அது நம்பிக்கைக்கு உரிய மாதிரியான விஷயத்த அவர் சொல்லும்போது நம்ம கிட்ட எதை சொன்னா நமக்கு பிடிக்குங்கிறத சொல்லும்போது நமக்கு நம்ப தோணும். அந்த அபிமானத்தை நம்ப தோணும். ஆனா ஒரு விஷயம் நெகட்டிவா சொல்றாரு, அது நடக்கல அப்படிங்கிற பட்சத்துல போடா அறிவு கிட்டேன் அப்படின்னு சொல்ல தோணும் நமக்கு. ஒருத்தர் நெகட்டிவா சொல்றாரு, அது நடந்துச்சுன்னா அப்பதான் நம்பிக்கையே வரும். அப்ப இத நம்புறாங்க அப்படின்னா இந்த ப்ராபபிலிட்டியில ஒரு மோர் தென் ஒரு 50% மேல அந்த ப்ராபபிலிட்டியில அவங்க நடக்கிறது சொல்றது நடந்துச்சுன்னா தான் அவங்க அதை நம்புவாங்க. கரெக்டா? அப்படிதான் நம்புறாங்க. அப்ப ஏதோ ஒரு ப்ராபபிலிட்டிட்ட இது வந்து மக்களுக்கு நம்பிக்கையை ஊட்டக்கூடியதாக இல்ல நம்பக்கூடியதாகவே இருக்கிறது இந்தியால. அதனாலதான் இந்த சொசைட்டியும், அதாவது ஜோசியம் ஜாதகம்ங்கிற அந்த ஒரு பிலீஃப் சிஸ்டமும், ராசி பார்க்கறதும், அவங்க பிறந்த தேதியை வச்சு காலத்தை கணிக்கிறதும், அவங்களோட ஃபியூச்சர்ஸ் தெரிஞ்சுக்கிறதும், ப்ரெடிக்ஷன் தெரிஞ்சுக்கிறதும் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியாவே இருக்குது. இன்னைக்கு வந்து matrimony.com எல்லாத்துலயுமே இதோட அசோசியேட் ஆயிடுறாங்க. ஜாதகம் ஜோசியம்னு பார்க்காம எவனுமே கல்யாணம் பண்றது இல்ல. இது இப்படி ஆயிடுது இல்ல. சோ இது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏதோ ஒண்ணு ஒரு அளவுக்குனாச்சும் அது வந்து பொருந்தி போகுது. அதை வந்து கம்ப்ளீட்டா வந்து சும்மா ஒரு ரேண்டமா பொருந்துறதுன்னு நம்ம சொல்ல முடியலங்கிறதா நான் சொல்ல வருது. ஓகே, இந்த நேரத்துல நான் இதையும் சொல்லணும் பாரு, இதை வச்சு இந்த நம்பிக்கையை வச்சு பல பேர்கிட்ட பணம் பறிக்கிறாங்க, ஏமாத்துறாங்க. நாங்க எதையுமே ப்ரொமோட் பண்ணல, இதை பத்தி ஒரு டிஸ்கஷன் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா பேசாத விஷயங்கள் இல்லையா அதெல்லாம். ஆனா இன்னொன்னு பாரு, இது வந்து கடைசியா எனக்கு சொல்லுங்க, இங்கிலீஷ் சயின்ஸ் இருக்குல்ல, அந்த ஸ்டார் சைன்னு சொல்லி, அது வந்து நான் நீ எல்லாம் பார்க்க மாட்டேன்னு பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் என்னோட பர்த்டே வச்சு நீ வந்து அந்த தேல் ஸ்கார்பியனு உனக்கு வந்து திமிரு உன் கொடுக்க உடச்சிட்டா இதாயிரும், அந்த ஸ்கார்பியன்லாம் இந்த மாதிரி திமிரு பிடிச்சவங்களா தான் இருப்பாங்க, அது மாதிரிலாம் சொல்றாங்க பாரு. இது மாதிரிலாம் வந்து ஸ்டீரியோ டைப்ஸ்லாம் இருக்குமா என்ன? அந்த மாதிரிலாம் அது தெரியல. ஏன்னா அதே மாதிரிதான் இங்கே நம்ம ஊர்லயுமே வந்து அந்த ஸ்டாருக்கு, அந்த ஒரு ஸ்டாருக்கு தகுந்த ஒரு தன்மையில அந்த இது. இப்ப நான் துலாம் ராசி, அந்த தராசு. ஆனா இது வரைக்கும் நான் என் மனசாட்சிக்கு இந்த ஒருவேளை சின்ன வயசுல இருந்து அப்படி சொல்லி வளர்த்ததுனால எனக்கு அது நடுநிலையா இருப்பேன் தான் எல்லாருமே சொல்லுவாங்க. நான் இப்ப வரைக்கும் எனக்கு என் மனசாட்சிக்கு உட்பட்டு நான் நடுநிலையா தான் ஒவ்வொரு முறையும் நான் செயல்பட்டு இருக்கேன். அப்ப அதுக்கு பின்னாடி அது வந்து ஒருவேளை இப்படி சொல்றதுனால நமக்குள்ள அந்த ஒரு இன்ட்யூஷன் வந்துடுதா அப்படின்னு தெரியல. ஆனா அட் த சேம் டைம் அதன்படி இருக்கிறாங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் நம்பப்படுது. ஏன்னா இப்ப எப்படின்னா சிம்மம்னா அவங்க கொஞ்சம் கோவமா இருப்பாங்க, அவங்களுக்குள்ள ஒரு டாமினன்ஸ் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. சோ இது அந்த அதுக்கு தகுந்த மாதிரி தான் அது வருது. அதே போல நம்ம சொன்ன மாதிரி இந்த லிப்ராங்கிறது அந்த தராசுக்கு ஒண்ணு இருக்கும், மீனம்க்கு ஒண்ணு இருக்கும். இந்த மாதிரி ஒரு காமனான ஒரு விஷயத்த வந்து அவங்க ஒரு ஸ்டெரியோடைப்னு சொல்றல, அப்படி ஒரு காமன்னா ஒரு கேரக்டரிஸ்டிக் இவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நான் பார்த்த வரைக்கும் கிட்டத்தட்ட அது மாதிரி இருந்திருக்கு. அது மாதிரி இருந்திருக்கு. ஒருவேளை நம்ம அந்த கண்ணோட்டத்துல இருந்து பாக்குறோம்ங்கறனால அப்படி வருதான்னு தெரியல. சரி, ஓகே, அதுக்கு மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ யாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இதுக்கு சார்பா பேசியிருப்பாங்க, இல்ல எகெயின்ஸ்டா பேசியிருப்பாங்க. பட் இதுக்குள்ள ஏதாவது சயின்ஸ் நடுநிலையா பேசி இல்ல எனக்கு எந்த காரணத்துக்கு கொண்டு வந்து பாத்தீங்கன்னா இதை ஹர்ட்டும் பண்ணிடக்கூடாது, பட் இதை ப்ரொமோட் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. சோ நிறைய பேர் வந்து நான் என்ன சொல்றேன்னாங்க, இப்போ ஜோசியம் ஜாதகம் நீங்க பாக்காதீங்க நான் சொல்ல வரல. ஏன்னா அதையும் சார்ந்தும் சிலர் வாழ்வியல் இருக்கு, அதை வச்சு தொழில் இருக்கு, அதையும் அதுக்கு பின்னாடி ஒரு பாரம்பரியம் இருக்கு, அதையும் நம்ம விட்டுறக்கூடாது. அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. நீங்க வந்து குறி சொல்றதெல்லாம் வந்து சிலப்பதிகார காலகட்டத்திலிருந்தே நம்மளுடைய மரபுல அதெல்லாம் பாடப்பட்டு கொண்டிருக்கு. குறி சொல்றாங்க. பல அரசர்கள் வந்து போருக்கு போறதுக்கு முன்னாடி குறி கேட்டுட்டு தான் போவாங்க. ஏன் நம்ம வீரப்பனாரு சோழி போட்டு பார்த்துட்டு தான், ஆமாங்க, சோழி போட்டு பார்த்துட்டு அவருக்கு வந்து அந்த இன்ட்யூஷன் இதெல்லாம் கணிச்சிட்டு தான் போவாரு. இங்க இந்த தாக்குதலுக்கு போறோம், இது நடக்குதா, இது இருந்துச்சு, அவர் காளிக்கு வந்து சோழி போட்டு டாக்குமெண்ட்ரியில பார்த்தேன். கரெக்ட், சோழி போட்டு பார்ப்பாரு. நம்ம தேசிய தலைவர் சீரியஸா முருகனுக்கு இதுக்கெல்லாம் காளிக்கெல்லாம் போய் சாமி கும்பிட்டு தான் அவரும் போருக்கு போவாரு. சோ இதெல்லாம் வந்து அவங்களுடைய தனிப்பட்ட பிலீஃப் சிஸ்டம். இதுல வந்து நம்ம இது அவங்களுக்கு ஒருவேளை ஒரு நம்பிக்கை கொடுக்கறதா இருக்கலாம், ஒரு விஷயம் செய்யறதா இருக்கலாம், அது ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருக்கலாம், இல்ல ஒரு ஆண்டவன்கிட்ட சொல்லிட்டு பண்ற மாதிரி இருக்கலாம், ஏதோ ஒண்ணு. பட் இந்த மாதிரியான பிலீஃப் சிஸ்டம்ஸ் வந்து ஒரு ஹியூமன் சொசைட்டில இருக்கிறது ஒரு விதத்துல நல்லதுன்னு நான் பாக்குறேன். சரி, புரியுதா? ஏன்னா இப்போ ஒருத்தன் தப்பு செய்ய போறான்னு வச்சுக்கோமே, அவனுக்கு இந்த இதுல ஏதோ ஒரு ப்ரெடிக்ஷன்ல வந்து டேய் தம்பி இதுல கவனமா இருக்கா, உனக்கு கண்டா இருக்கடா, நீ வந்து கொஞ்சம் கவனமா, சிம்பிளா சொல்றேன். நிறைய பேர் இந்த வண்டி வேகமா ஓட்டுறவங்களுக்கு சொல்லியிருக்காங்க, என் தம்பி நல்லா பைக் ஓட்டுவான், நான் கொஞ்சம் வேகமா எல்லாம் ஓட்டுவான், அவனுக்கு வந்து இந்த மாதிரி கண்டம் இருக்குன்னாங்க. உனக்கு வாகனத்துல கண்டம் இருக்குன்ட்டு. அதுக்கு தகுந்த மாதிரியே அவன் வந்து வாகனத்துலதான் ஒரு மேஜர் ஆக்சிடென்ட்ல போய் சர்வைவ் ஒன்னும் ஆகல, ஆனா ஒரு மேஜர் ஆக்சிடென்ட்ல மாட்டினான் கரெக்டா அந்த கண்டம் சொன்ன டைம்ல தான். ஸோ
அந்த கண்டம் சொன்ன டைம்ல அவன் மாட்டினா, ஆனா அவனுக்கு அந்த கண்டம் இருக்குன்னு சொல்ல சொல்ல அவனுடைய அந்த வாகனத்தை பயன்படுத்துற விதமும் அத வந்து அதிகமா ஓட்டுறதெல்லாம் அவனுக்கு கொஞ்சம் குறைஞ்சுது. அப்ப இதை நீங்க எப்படி பார்க்கணும்? அதான் சொல்றேன்ல, இது மாதிரி கொஞ்சம் பாசிட்டிவா அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு நான் சொல்ல வரேன். இப்ப டிடிஎஃப் வாசன் போய் ஜாதகத்தை நீட்டினானா, தம்பி நீங்க வந்து வண்டி ஓட்டுறதுல உங்களுக்கு கண்டம் இருக்கு, நீங்க வண்டியில வீலிங் பண்ணா விழுந்துருவீங்கன்னு சொன்னீங்கன்னா, மேபி டிடிஎஃப் வாசன் அதை செய்யாம இருக்கலாம்ல. சோ அப்படினாச்சும் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க நான் சொல்றேன். அதான் நான் சொன்னேன், ஆரம்பத்துல ஒண்ணு சொன்னேன் பாத்தீங்களா, ஒரு அறிவாளி அவருக்கு தெரியற ஒரு விஷயத்த வேற ஏதோ விதத்துல சொல்லி ஒருத்தருக்கு புரிய வைக்கிற மாதிரி அந்த டெக்னிக்ல நம்ம கத்துக்கணும். அந்த ட்ரிக் மாதிரி கூட அடுத்தவங்களுக்கு நல்லதுக்காக இதை பயன்பட்டால் நல்லதுன்னு நான் சொல்றேன். ஓகே, ஃபைன். தேங்க்யூ ப்ரோ. ரொம்ப நம்ம பேசுறதுல ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா பேசும்போதே வந்து சம்மல்ல அப்படின்ற மாதிரி தோணிட்டே இருந்துச்சு. எனக்கு என்னன்னா ரிக்வெஸ்ட் பண்றேன்னா, உங்களுக்கு இதுல நிறைய நம்பிக்கை சார்ந்து இருக்கும், அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. இல்ல நிறைய இடத்துல ஸ்கேம் பண்ணிருப்பீங்க, இப்பெல்லாம் பண்றாங்கன்னு விழிப்புணர்வும் ஏற்படுத்துங்க. உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத சொல்லுங்க. அப்பதான் ஒரு கலெக்டிவ் நாலேஜா இந்த வீடியோ வந்து ஒரு கம்ப்ளீட்டா முடியும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் பாரி. நன்றி.